அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் ட்ரேட் பண்ணுறதுக்குன்னா அலைஸ் ப்ளூவோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து வித்தின் 1 டேல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி 50 எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். எதனாலன்னு நாம் ஆல்ரெடி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் லோவை பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணாமல் ஒரு கிட்டத்தட்ட நேற்று எப்படி ஒரு அக்கப்போரான மார்க்கெட்டில் கம்ப்ளீட் கொடுத்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பையர்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி பட் செல்லர்ஸுக்கு பரவாயில்ல. செல்லர்ஸுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. எப்படி இருக்கு லெவல்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கால் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டிக்கும் ஃபின் நிஃப்டி பேங்க் எக்ஸ் இந்த 3 ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க. கால் ஆப்ஷனையும் சரி புட் ஆப்ஷனையும் சரி. நிஃப்டி 50 மிட் கேப் நிஃப்டி சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான பைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு நார்மலான கேஷ் ஃப்ளோ தான். பட் பரவாயில்ல, நேற்றுக்கு இன்னைக்கு கம்பேர் பண்ணுறப்ப ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் நிஃப்டி 50 சென்செக்ஸ் மிட் கேப் இந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுற மாதிரி காட்டுது. இதனால பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இந்த 3 ஸ்கிரிப்ட்லையுமே இருக்கு. என்எஸ்சில மொத்தம் பார்த்தீங்கன்னா 2868 ஸ்டாக் ட்ரேட் நடந்திருக்கு. அதில் அட்வான்ஸ் 1902, டிக்ளைன்ஸ் 874, அன்சேஞ்ச் 92. 52 வீக் ஹைல 71 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 37 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 144ம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல 38 ஸ்டாக்ஸும் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப பாசிட்டிவ் சைடு ஒரு டபுள் மடங்கு தான் இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்கும், இது பிரேக் அவுட் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்த கிராஸ் பண்ணணும். அதாவது நேத்தோட ஹை பார்த்தீங்கன்னா 52,555. இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல 52,577.50. அதை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் மேலே வரும். உங்களுக்கு எந்த கேண்டில் சொல்றேன் புரியுதுங்களா? ஒரு தடவை பாருங்க. இந்த இடம் இந்த இடமும் ஒரே இடம் தான். இங்கே தான் மார்க்கெட் அடிக்கடி இறங்கிட்டு இருக்கு. இந்த இடத்த 52,577.50 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஹை நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. இல்லை அப்படின்னா இந்த 52,586 வரைக்கும் அகைன் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டியில மட்டும் இல்லை, நான் சொல்ல போற இப்போ 3 ஸ்கிரிப்ட்லையுமே இதே மாதிரி தான் இருக்கு. ஒன்று பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் பிரேக்அப், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் நடந்திருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ். இந்த 4மே பார்த்தீங்கன்னா குரூசியல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. எதா இருந்தாலுமே அடுத்த கேண்டில் கொஞ்சம் க்ளோசிங் மேலே வச்சிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்னா நிஃப்டி ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு அந்த நிஃப்டி கேண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஏதோ ஒரு நாம மாதிரி தான் தெரியுது. அதாவது 3மே பார்த்தீங்கன்னா ஒரே ஹைட்ல ஒரே இதில் ஏதோ ஒரு நாம போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு நிஃப்டி கேண்டில். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கணும். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கணும். இந்த இடம் இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் ஒரு நல்ல ஹையோ ஒரு நல்ல லோவோ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லையும் சரி. ஹையா பிரேக் பண்ணா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இதோட டார்கெட் என்னவா இருக்குன்னு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 80,959. அதே மாதிரி நிஃப்டியோட டார்கெட் பைசைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,755 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு பிரேக் ஆனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஸ்கிரிப்ட்ஸ் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 52,490, பிவோட் பாயிண்ட் 52,255, சப்போர்ட் 52,065. இன்னைக்கு ஹை 52,444, லோ 52,019,
ஓப்பன் வந்து 52,154, க்ளோஸ் வந்து 52,301. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. கொஞ்சம் வந்து பையிங் ப்ரெஷர்ல தான் ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் தான் 90% இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 586 இந்த பிவோட் வந்துட்டு இந்த பிவோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 5 minutes or 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா கால் ஆப்ஷன் அதாவது பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த 586 நான் இப்போ கிராஃப்ல காட்டின 586 வரைக்கும் வரும். ஸோ அந்த இடம் வந்த உடனே நாம வந்து பையை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்றதா இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இந்த இடத்துல 15 minutes கேண்டில் செல் சைடு வந்து அதாவது 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த சப்போர்ட் வரைக்குமே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணிட்டு போகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நாளைக்கு நம்ம அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவ் டேட்டாஸை வச்சு தான் அது பிரேக் பண்ணுமா பண்ணாதாங்கிறத நாம வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த இடத்துக்கு போனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து 586 இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன்ல ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட செல்லிங் எடுக்கிறதுக்கு தான் பாசிபிள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன் சார்ட்டு. இப்போ ஒரு கேப் அப் விடுவதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேப் அப் இன்னைக்கு ஹை வந்து 52,444. ஸோ நாளைக்கு கேப் அப் இருந்தா எக்ஸாக்டா இந்த இடத்துல கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ இங்க இருந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது 52,586 கீழே ஓப்பன் நடந்துச்சு அப்படின்னா ஸோ கீழே இறங்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. சப்போஸ் இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு கேப் அப் எடுத்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸா மேலே தான் போகும் தவிர மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே வராது. ஏன்னா அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ அடுத்தது எங்க போய் நிற்கும்னே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹையை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கண்டிஷன் படி தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நடக்கும். ஒன்று கேப் அப்ல ஓப்பன் ஆகும், இல்லைன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆயிட்டு இந்த பிவோட்ல இருந்து வந்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ்ல மொத்தம் 3 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாபர். ஸோ டாபரை பொறுத்த வரைக்கும் டாபர் இந்தியா லிமிடெட். ஸோ டாபர் இந்தியா லிமிடெடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன், இந்த சப்போர்ட் எடுத்துட்டு தான் திரும்பி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை தான். ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ 524 27.50 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 534 42 இதோட ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக தான் இருக்கு. ஸோ அது வரைக்கும் கூட பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஒரே நாளில் வந்து நமக்கு வந்து கொடுத்துறாது, அது நமக்கே தெரியும். 2.15% வரைக்கும் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் ஜோன் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு 2% வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து டாபர் இந்தியா லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவிஸ் லேப். ஸோ டிவிஸ் லேபை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ ரெட் கலர் கேண்டிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேண்டிலும் பிரேக் பண்ணி அந்த கேண்டில் க்ளோஸ் லோக்கு கீழே க்ளோஸ் வந்து வச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ மறுபடியும் லோவை பிரேக் பண்ணா அதாவது இன்னைக்கு லோ வந்து 5988.95. ஸோ அதையுமே பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து டிவிஸ் லெபார்டரிஸ்ல வந்து இருக்கு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஒரு சின்ன டார்கெட் போடணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்குதோ ஸோ அதே பர்சன்டேஜை ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணிட்டே போங்க. ஸோ மூணாவது HR மோட்டார். ஸோ HR மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தாங்க மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா இல்லை ஒரு 4-5 மாசமாவே இந்த இடத்துல இருந்து ஒரு அப் அண்ட் டவுன் தான் கொடுத்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. மேபி 4000-5061. ஸோ இன்னைக்கு கூட ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ HR மோட்டார் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கிறத அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ வந்து அதாவது இந்த ஸ்டாக்ஸ் வந்து எடுத்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் வந்து அந்த வீடியோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுக்க போகிற ஸ்டாக்ஸில் ஸோ அந்த ஸ்டாக்ஸையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 4560 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மேபி இது கண்டினியூ ஆகணும். இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் ஸோ இது வந்து கண்டினியூ ஆகணும். இதை இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டா என்ன ஆயிடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த 4560 புட் ஆப்ஷனை நம்ம ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு
ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இந்த மந்த்து வந்து நெருங்கிடுச்சு. ஸோ டிசம்பர் மந்த்து தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்களா? இப்போ HR மோட்டார் லிமிடெட் போயிட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். 4560 வரணும்னா ஸோ எப்படி வந்து இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து 4900 இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஒரு கிளான்ஸ். ஸோ ஆப்ஷன் செயினுக்கு பார்த்தீங்கன்னா நான் sensible.com யூஸ் பண்ணிக்குவேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. HR மோட்டார் இப்போ 4900 நான் டிசம்பர் எடுத்துறேன். ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி அது. ஸோ அதனால் நான் வந்து டிசம்பர் எடுத்துறேன். ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புட் ஆப்ஷன் நாம் எங்கே எடுக்கணும்? 4560. ஸோ 4560. ஸோ இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 22.55க்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு டார்கெட் எவ்வளோ இருக்கு? ஸோ நம்ம டார்கெட் ப்ரைஸ் வந்து புட் ஆப்ஷன் 4500. இதில் இப்போ வந்து 22.55க்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 4950. இப்போ 130. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே போகிறப்ப ஸோ இந்த ப்ரைஸ் என்ன ஆகும்? இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா 22 ரூபாயிலிருந்து ஒரு 130 ரூபாய் வரைக்கும் எய்ம் பண்ணலாம். எக்ஸாக்டாக வந்து சொல்லிட முடியாது, ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். ஏன்னா ரொம்ப பெரிய ஃபால் இருந்துச்சுன்னா பெரிய அளவில் வந்து அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து தூக்கி விட்டுரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஃபால் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு 100 இல்லைன்னா இந்த இடம் 91 கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட ரேட் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ நான் ஒரே ஒரு லாட் மட்டும் ஹோல்டு பண்ணணும்னா எனக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். ₹175, அதாவது பார்த்தீங்கன்னா 3946 ரூபாய் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா இந்த இது போய் பாருங்க 91.70. ஸோ இதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ₹16048 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 கழிச்சோன்னா ஒரு 13000 10,000 பக்கம் ஒரு டபுள் ட்ரிபிள் மடங்கு லாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க ஒரு எஜுகேஷன் வீடியோ தான். ஸோ நீங்கள் பாட்டு நீங்கள் தானே சொன்னீங்க நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நல்லா அனலைஸ் பண்ணுங்க. எல்லாமே நான் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ரேட் பண்ணனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரணும் அப்படின்னா ஒரு 22 இருந்து ஒரு 100 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. எப்போ வரும்? இந்த இடம், அதாவது இது வந்து ஒர்க் அவுட் ஆகணும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து கேண்டில்ஸ் இறங்குனுச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய டைம் வந்து இறங்கியிருக்கு. லோ பிரேக் பண்ணி இறங்குனது அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். மேபி ஒரு 22ங்கிறதுல ஒரு 44 ஒரு டபுள் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து HR மோட்டாரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா புரியணும் அப்படின்னா கொஞ்சம் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நான் நல்லா சொல்லித்தரேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது கிளாஸஸ் அட்டன் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சமும் உங்களுக்கு டீப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் வச்சு நாம இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்னும் கொஞ்சம் தெளிவான முடிவு வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை கீழே இறங்குதாங்கிறத நாளைக்கு ஓப்பனிங் வச்சு தான் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.